Now we will see some more formulae for circles. In the previous video I have given some formulae, and now some more things we have to learn before we start doing the sums. At least first half of the exercise போடுற மாதிரி formula நம்ம படிச்சிடலாம். அதில் வந்து இப்போது ரெண்டு விதமான ஒரு ஃபார்முலே அப்புறம் ஒரு கம்பேரிசன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிளோட இக்குவேஷன் வேணும். அது எப்படிப்பட்ட சர்க்கிள்னா which passes through the points of intersection of a line and a circle. You know, a line and a circle can meet at two different points. Either they can meet at one point or they can meet at two different points. So அந்த மாதிரி intersection point contain பண்ணுற circle வேணும்னா equation of the line lx plus my plus n equal to 0, circle equation and the general equation x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. இப்போ இது ரெண்டும் கொடுத்துருக்காங்கன்னா LMN உங்களுக்கு தெரியும்னு அர்த்தம், GFC உங்களுக்கு தெரியும்னு அர்த்தம். ஸோ in that case நீங்கள் required equation எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னா x square plus y square plus 2gx plus 2fy plus c, அதாவது சர்க்கிளோட இக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ளஸ் lambda times lx plus my plus n equal to 0, அதாவது லைனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ திஸ் இஸ் how to frame the equation. நம்ம பிளேனில் கூட படிச்சிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பிளேனோட equation plus lambda into second பிளேனோட equation equal to 0 போட்டால் you get the equation of a plane containing the line of intersection of the two planes. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ இப்போது அடுத்தது வந்து equation of a circle. இங்கே கிவன் டேட்டா என்னன்னாக்கா அந்த சர்க்கிளில் உள்ள ஒரு டயமீட்டரோட எக்ஸ்ட்ரீமிட்டிஸை கொடுத்துருக்காங்க. ஒன்று x1 y1 ஒரு எண்டு, இன்னொரு எண்டு x2 y2. இவ்வளோ தான் நான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீங்கள் equation of the circle எப்படி எழுதணும்னா x minus x1 into x minus x2 plus y minus y1 into y minus y2 is equal to 0. இதில் x1 y1 x2 y2 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ யூ வில் கெட் அன் இக்குவேஷன் இன் தி ஜென்ரல் ஃபார்ம் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் அந்த ஃபார்மில் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து அடுத்த பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னா, இப்போது ஒரு பாயிண்ட் x1 y1 கொடுத்துட்டு இது வந்து இந்த சர்க்கிள் x ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 2gx ப்ளஸ் 2fy ப்ளஸ் c ஈக்குவல் டு 0வோட உள்ளே இருக்குமா வெளியில் இருக்குமா ஆன் த சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே உள்ள x and yக்கு எல்லாமும் அந்த x1 y1ஓட கோஆர்டினேட்ஸை சப்ஸ்டிடியூட் பண்ணி கால்குலேட் பண்ணணும். அப்படி கால்குலேட் பண்ணும்போது இது ஒரு ஸ்பெசிஃபிக் வேல்யூவாக தான் உங்களுக்கு வரும். அந்த வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா அந்த பாயிண்ட் இஸ் அவுட் சைட் த சர்க்கிள், ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அந்த பாயிண்ட் இஸ் ஆன் த சர்க்கிள். ஆன் த சர்க்கிள்னால் எங்கே சர்க்கிளோடைய அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்லேயே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். லெஸ் தேன் 0 வந்தால் அது இன்சைட் த சர்க்கிள். லெஸ் தேன் 0 மீன்ஸ் இட் இஸ் த இன்சைட். Less than 0 means inside the circle. So these are the three conditions which you must check and write. அதாவது ஒரு கேல்குலேஷன் பண்ணணும். அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த பாயிண்டோட பொசிஷன் நமக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அடுத்தது வந்து எக்ஸசைஸ் 5.1ல் கொஸ்டின் 1 மட்டும் நான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த கொஸ்டின் 1ல் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த இக்குவேஷன் ஆஃப் a circle whose radius is 5 units and it touches the x-axis at the origin. x-axis-ஐ ஆரிஜினில் டச் பண்ணுற சர்க்கிள் அப்படின்னா x-axis அதுக்கு ஒரு டேஞ்சண்டாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு மேலே x-axis-ஓட மேலே வரைகிறதா இருந்தால் ஆரிஜின்லேருந்து 5 யூனிட்ஸ் மேலே அதோட சென்டர் இருக்கணும். அண்ட் x-axis டேஞ்சண்டாக இருக்கணும். அப்படின்னா அது ஆரிஜினில் தான் டச் பண்ணோன்னா அப்போ அதோடைய சென்டர் வந்துட்டு 0,5 தான் இருக்கணும். அப்படி இல்லை அந்த சர்க்கிள் வந்து x-axis-க்கு கீழே வரதா இருந்தால் அதே டிஸ்டன்ஸு 5ல் 0,-5 அதுக்கு சென்டராக இருக்கணும். அவங்க வந்து x-axis-க்கு மேலே இல்லை x-axis-க்கு கீழே அப்படின்னெல்லாம் அவங்க சொல்லலை. ஸோ தீஸ் ஆர் த பாசிபிலிட்டிஸ். அண்ட் யூ கேன் டேக் 0,5 and as the center and 5 as the radius and you can make one equation. And center is அதில் என்ன கொஸ்டின் நல்லா நம்ம பார்க்கணும், எப்படி இதெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. டச்சிங் த x-axis at the origin அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ரெண்டு விதத்தில் நீங்கள் எடுக்கலாம். அதாவது அவங்க சர்க்கிளை வந்து மேலே இருக்கணும் இல்லை சர்க்கிள் x-axis கீழே இருக்கணும் அவங்க சொல்லலை. அதனால ரெண்டு பாசிபிலிட்டிஸும் நம்ம எடுக்கலாம். ஸோ நவ் யூ கான் டேக் த ரைட் ஹேண்ட் சைடு ஆர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அது எடுக்கக்கூடாது. ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா அது y-axis-க்கு டேஞ்சண்டாக வர மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இது ரெண்டு தான் பாசிபிலிட்டிஸு. அப்போ தான் x-axis வந்து அதுக்கு டேஞ்சண்டாக வரணுன்னாக்கா ஒன்று மேலே அப்படி இல்லை கீழே. ஸோ தீஸ் ஆர் த பாசிபிலிட்டிஸ். ஸோ 0,5 சென்டர் அண்ட் ரேடியஸ் 5 எடுத்தாக்கா அந்த இக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணால் x minus 0 whole square plus y minus 5 whole square equal to 5 square.
ஏன்னா ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட் என்ன, எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஹெச் கம்மா கேங்கிறது 0,5, ஆர்ன்றது 5. இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு இப்படி வரும் ஈக்குவேஷன். இந்த 25 கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி சர்க்கிள் 2 சென்டர் 0,-5, ரேடியஸ் அதே 5 தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது y ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ஆகிடும் இல்லையா. y மைனஸ் ஆஃப் மைனஸ் 5னா y ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர். ரைட் சைடில் உள்ள 25 இங்கே வர 5 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிட்டு இங்கே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், மைனஸ் 10y பிகம்ஸ் ப்ளஸ் 10y இன் திஸ். ஸோ நம்ம வேணால் அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் கம்பைன் பண்ணிவிட்டு ரிக்வயர்டு ஈக்குவேஷன்ஸ்னு சொல்லி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நீங்கள் எழுதி முடிக்கலாம். 0 இது கிளாரிட்டி இல்லைன்னா பார்த்துக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. This is the combined equation of the two possible circles as they have asked.